ஹலோ எவ்ரியான், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்பீடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்லைன் மூலம் அரையாண்டு தேர்வுகளை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கூறியதாக நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஆன்லைன் மூலம் அரையாண்டு தேர்வுகள் நடத்தலாம் அப்படின்னு அமைச்சர் சொன்னது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் ஒத்தி வைப்பு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியமான நியூஸ். அதாவது அரசு பள்ளிகளில் அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைப்பு அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டாரு. அப்போ யாருக்கு தான் ஆன்லைனில் அரையாண்டு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிகள் விரும்பினால் ஆன்லைனில் அரையாண்டு தேர்வை நடத்தி கொள்ளலாம். ஓகேங்களா? நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல்ல இருந்து சொன்னாங்களா, அதாவது ஆன்லைன் மூலம் நாம் அரையாண்டு எக்ஸாம் நடத்தலாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நடத்திக்கலாம். ஓகேங்களா? அதாவது விருப்பப்பட்ட தனியார் பள்ளிகள் மட்டும் ஆன்லைனில் அரையாண்டு தேர்வுகளை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் அந்த நியூஸோட ஃபுல் டீட்டெயில். ஓகேங்களா? அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைனில் ஆஃப் இயர்லி எக்ஸாம் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்து உங்களுடைய ஸ்கூல் விருப்பப்படலை, அதாவது ஆன்லைன்லலாம் ஆஃப் இயர்லி எக்ஸாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து அந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடத்துவோம் ஆன்லைனில் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அளித்த பேட்டியோட முழுமையான விளக்கம். ஓகே பாய், தேங்க்யூ.